டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் குடிமை பணி தேர்வு எழுதுபவர்களுக்கு சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதாரம் குறித்து பாடம் எடுக்கும் தோழர் ராஜேஷ் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், இன்றைக்கு வரலாற்றில் மிக முக்கியமான நாள் இந்திய வரலாற்றை பொறுத்தவரை. இன்னும் சொல்லப்போனால் தொகுதி மறுவரையறை செய்து தென்னிந்தியாவின் உரிமைகளை பறிக்கப் போகிறார்கள் அப்படின்னு தென்னிந்தியாவில் உள்ள குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த முழக்கத்தை முன்வைத்து போராட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்தினாங்க. இப்போ இன்றைக்கு அந்த மசோதா, இப்போ தொகுதி மறுவரையறை செய்வதற்கான 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் 7 மணிக்கு வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அந்த மசோதா தோல்வி அடைந்துள்ளது. 298 ना 230 प्रस्ताव संविधान के अनुच्छेद. இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன போட்டிருக்கிறாரு அப்படின்னா, டெல்லியை வீழ்த்தியது தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடு போராடியது, தமிழ்நாடு வென்றது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த மசோதா எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது? முதலமைச்சர் டெல்லியை வீழ்த்தியது தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு, அதற்கான பொருள் என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழி வாரியான மாநிலங்களை சேர்ந்த அனைத்து இந்திய குடிமகனும் கொண்டாட வேண்டிய ஒரு நாள். அனைத்து மாநிலங்களுக்கும் அரசியல் நியதி இன்று பார்த்தீங்கன்னா உறுதியளிக்கப்பட்ட ஒரு நாளாக நம்ம இதை பார்க்கணும். இது டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்றதை பார்த்தீங்கன்னா நம்ம 3 வாரத்துக்கு முன்னே நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அப்ப நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பாம் இருக்கு. அதை எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மிக பெரும் ஆளுமையாக நம்ம தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இருப்பார் என்று நம்ம சொன்னோம். அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் ஒரே ஒரு கொடியை ஏற்றி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அதிர்வை மற்றும் மிக பெரும் விவாதங்களை உருவாக்கி சட்ட மசோதாவை கொளுத்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி சார்பாக 298 வாக்குகளும் அதற்கு எதிராக பார்த்தீங்கன்னா 230 வாக்குகளும் பதிவாயிருக்கு. எவ்வளோ வாக்குகள் தேவைப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட சுமார் 350க்கு மேலே அவங்களுக்கு வாக்குகள் தேவைப்பட்டது. மசோதா இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், உங்களுக்குலாம் தெரியும். ஸோ இதுக்கு 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் இருக்கணும். ஓகே, 2/3 பங்கு வாக்குகள் மெம்பர்ஸ் அன்னைக்கு வருகை புரிந்திருக்கணும். அப்போ மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்கு வாக்கு பதிவாயிருக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் இந்த மசோதா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட வேண்டிய ஒரு தினமாக இன்று நாம் இருக்கணும். அதே போல் நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்தை வளர்த்து எடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவில் மொழி உரிமையை, பண்பாட்டு உரிமையை, இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உரிமைகளை பயன்படுத்தி ஜனநாயக போராட்டத்தின் மூலமாக நீதிமன்ற போராட்டத்தின் மூலமாக வென்றெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அதோடைய வரலாறை பார்த்து நம்முடைய முதல்வர் அவர்கள் ஏற்றிய ஒற்றை கொடி பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ இவங்க திருப்பி கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிச்சிருவாங்க, மக்கள் போராட்டம் போனாலும் ஜெயிச்சிருவாங்கன்ற அந்த அனுபவ பார்வையை கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோல்வி பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். இப்போ இதை எல்லா ஊடகங்களும் எப்படி சொல்கிறாங்கன்னா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று பேசிய அண்ணாமலை இன்னைக்கு 4 மணிக்கு ஓட்டெடுப்பு நடக்கும், 4:05க்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்து விடும், இதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றி கொண்டிருக்கின்றார். நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு எல்லாம் ஓட்டு போடணுங்க. நாளைக்கு பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 17ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா 4:05 சட்டம் யார் நினைத்தாலும் கூட திருத்த முடியாது. நேற்று எல்லோருமே செய்த பிரச்சாரம், எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அன்புமணி ராமதாஸாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அமைச்சர்கள் மோடி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிகள் மகளிர் இடஒதுக்கீட்டை தடுக்கிறார்கள், பெண்கள் அவர்களை கவனித்துக் கொள்வார்கள், அவர்களை பெண்கள் தண்டிப்பார்கள். இன்னைக்கு மோடி சொல்றாரு, உங்க வீட்டில் இருக்கிற மனைவியை நினைச்சுக்குங்க, பெண் குழந்தைகளை நினைச்சுக்குங்க, உங்க தாய்மார்களை நினைச்சு வாக்களிங்க. இப்படியெல்லாம்
எல்லாரும் வந்து சொல்றாங்க. இது உண்மையில் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு இது ஒரு பின்னடைவா? இது பின்னடைவில் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு விட்டது. 2023 வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு வந்து நிறைவேற்றப்பட்டது. சரி, வேற என்ன பாக்கி இருக்கு? அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்றால், இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு எடுக்கக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்தவுடன் அது நடைமுறைக்கு வரும்னா அதுல ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, 2023 கொண்டு வரப்பட்ட இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்துல அப்போ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சென்சஸை இதுவரையிலும் நடத்தாம அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கான காரணமே இவங்க தான். ஏன்னா அதுல என்ன அந்த சட்டத்துல என்ன கொடுத்திருக்காங்க? திஸ் ஆக்ட் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகு நடத்தப்படக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் இது நடைமுறைப்படுத்தப்படும் சொன்னாங்க. அப்ப நீ சென்சஸ் தானே நீ வந்து என்ன பண்ணிருக்கணும், நிறைவேற்றப்பட்டிருக்கணும். ஆமா, அப்ப நீ சென்சஸை நடத்தியிருந்தா என்னைக்கே அந்த சட்டம் நடைமுறை வந்திருக்குமே. ஆமா, அப்ப இந்த சட்டத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இந்த சட்டம் என்ன சொல்லுது? அந்த சென்சஸை இனிமேல் நடத்த வேணாம். அதாவது இந்த 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, ஆமா, இந்த 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா, ஆளும் ஒன்றிய அரசுக்கு எல்லை இல்லாத வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தை கொடுக்குது. எதுல கொடுக்குது அப்படின்னா, அது நிர்ணயிக்கக்கூடியது தான் வந்து இந்த மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம வந்து தொகுதிகளை பிரிக்கலாம் என்ற ஒரு எல்லையற்ற அதிகாரத்தை கொடுக்குது. அது நினைச்சதுன்னா 2026 நடக்கக்கூடிய சென்சஸ் பற்றி கிடையாது. அது நினைச்சதுன்னா 2011 கூட எடுக்கலாம், அது 2001 கூட எடுக்கலாம். அதுல ஸ்பெசிபிகேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, த லேட்டஸ்ட் சென்சஸ் தான் சொல்லியிருக்கு. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது 2026 சென்சஸ் படி அது நடக்கும்னு அது சொல்லலை. அது 2011 தான் லேட்டஸ்ட் சென்சஸ். அதன்படி நடத்தலாம்னு சொல்றதுக்காக தான் இந்த சட்ட திருத்தம். அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து எப்படி உருவாக்கப்படும் அப்படின்றத வந்து சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக அது கொண்டு வரக்கூடிய அந்த மறுசீரமைப்பு விஷயத்தெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டியில என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு அதிகப்படியான அதிகாரத்தை வழங்குவதுதான் இந்த சட்டமே தவிர இதற்கும் மகளிர் இடஒதுக்கீடுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஏன்னு கேட்டா, அந்த சட்டம் 2023 அந்த சட்டம் இயற்றப்பட்டது, அது நடைமுறைக்காக காத்து கொண்டிருக்கு. அது ஏன் நடைமுறைக்காக காத்து கொண்டிருக்குன்னா, அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டம் ஏற்றப்பட்டவுடன் நடத்தப்படக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக காத்துட்டு இருக்கு. நீ கணக்கெடுப்பை தான் நடத்தணும். கணக்கெடுப்பை நடத்தாம உனக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய இந்த பில்லு ஃபெயில் ஆனா அதுவும் ஃபெயில் ஆகுன்றது வந்து அது வந்து இட் இஸ் அது வந்து ஒரு கதை. இதுல இன்னொரு கேள்வி டெக்னிக்கலா வந்து முன்வைக்கிறாங்க. பல பத்திரிகையாளர்கள் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்கிறாங்க. அதாவது நேற்று இரவு இந்த மசோதா இன்றைக்கு மக்களவையில் தோற்கடிக்கப்படும் அப்படின்னு தெரிந்த பிறகு ஒன்றிய அரசு என்ன செய்யறாங்கன்னா, 2023 இயற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான அந்த 33% சட்டத்தை அரசிதழ்ல கெசட்ல வந்து நோட்டிஃபை பண்றாங்க. இப்போ அந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர்றாங்க. அப்படின்னா 543 தொகுதிகளிலையும் அடுத்து வர்ற தேர்தலில் இது நடைமுறைக்கு வருமா? சட்டமன்ற தேர்தலிலும் இது நடைமுறைக்கு வருமா? அதாவது 543 சீட்ஸ் அடிப்படையில் வந்து இது நடைமுறைக்கு வராதுங்க. ஏன்னு கேட்டா, அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, திஸ் ஆக்ட் வில் பி இம்ப்ளிமெண்டட், இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பதில் தான் இதுக்கும். திஸ் ஆக்ட் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஒன்லி ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் சென்சஸ். இந்த சட்டம் இயற்றப்பட்டவுடன் நடத்தப்படக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் நடத்தி முடித்த பிறகுதான், அதனுடைய அறிக்கை வந்த பிறகுதான், அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரையறை ஆணையம் வந்து அமைத்த பிறகுதான் அது நடைமுறைப்படுத்தப்படும் இந்த சட்டத்திலே இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், அது நீங்க கெசட்ல பப்ளிஷ் பண்றீங்க, இல்ல நீங்க வந்து வேற எது வேணாலும் பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. நீ சென்சஸ் எடுக்காம அந்த புதிய சென்சஸ் அடிப்படையில் இந்த தொகுதி வரையறை ஆணையம் அமைக்காமல் அந்த சட்டம் நிறைவேற்றப்படும். இது ஒரு சட்ட சிக்கல். அவங்க அப்படி பப்ளிஷ் பண்ணதுக்கு என்ன மீனிங்னே தெரியல. இந்த போராட்டம் இருக்கு இல்லைங்களா? இப்போ முதலமைச்சர் வந்து கருப்பு கொடி தமிழ்நாடு முழுக்க ஏற்றணும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதாவினுடைய நகலை முதலமைச்சரே வந்து எரித்தார், நாமக்கல்ல எரிச்சாரு. அதுக்கு பிறகு எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த நகலை எரித்து திமுகவினரும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாரும் தமிழ்நாட்டில் வந்து இந்த போராட்டத்தை வந்து பண்ணாங்க. இது வந்து ஒரு தேச விரோதம், இது வந்து ஒரு பிரிவினைவாதம் அப்படின்னு இங்க அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ் இவங்களும் சொல்றாங்க. நான் தென்னிந்தியாவை சார்ந்தவன், நான் இப்படி பிரிவினைவாதம் பேச மாட்டேன் அப்படின்னு பாஜகவின்
பெங்களூர் எம்பி தேஜஸ்வி சூர்யா நேற்று நாடாளுமன்றத்தில் சொல்றாரு, திமுக எழுப்பிய குரல் அல்லது இந்தியா கூட்டணி எழுப்பிய குரல் ஒரு பிரிவினைக்கான தேச விரோதத்திற்கான குரலா? இந்தியாவில் இந்த தேசியம்னு சொல்றாங்க, நேஷனலிசம், நீ ஆன்டி நேஷனலிஸ்ட் அப்படின்ற இல்லையா? அப்போ முதல்ல இந்தியாவில் யார் உண்மையான இந்தியன், யார் உண்மையான இந்திய தேசிய பற்றுணர்வன், அதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கா அப்படின்னா யாருக்கும் இங்கே டெஃபினிஷன் கிடையாது. இங்கே பொறுத்தவரையிலும் என்ன தெரியுமா ஒரு கருத்து கட்டமைக்கப்படுது, இந்திய வளர்ச்சிக்கு நீ எதிராக பேசினா தேச விரோதி இல்லையா? ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வருது, அந்த சட்டத்தை விவாதிக்காமல் அரசியல் ஒரு சட்டம் கொண்டு வரோம்னா அதை நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் ஏன் கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அதை எழுத்து கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா தேச விரோதி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உண்மையில் இந்தியா எதன் அடிப்படையில் உருவாக்கிய ஒரு தேசம் என்றால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் கோட்பாடை கொண்டு உருவாக்கிய ஒரு தேசம். அது என்ன கோட்பாடு? ஆன்டி இம்பீரியலிஸ்டிக் அப்படின்ற சொல்லக்கூடிய ஏகாதிபத்திய எதிர்ப்பு கோட்பாடு. அந்த எதிர்ப்பு கோட்பாடுக்காக பலதரப்பட்ட பன்முக சமூகத்தை கொண்ட பல மொழிகளை பேசக்கூடிய, பல மதத்தை பின்பற்றக்கூடிய, பல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு சமமான அரசியல் உரிமை கொடுப்பேன், உங்களுக்கு சமமான பொருளாதார உரிமை கொடுப்பேன், உங்களுக்கு சமமான சமூக உரிமை கொடுப்பேன் என்று ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் இவர்கள் அனைவரையும் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கி அவர்களை எதிர்த்து போராடி உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் இது. அப்ப யார் உண்மையான இந்தியன்னா, யார் இந்த அரசியல் சமத்துவத்தை கையில் எடுக்கிறாரோ, உயர்த்தி பிடிக்கிறாரோ அவன் தான் உண்மையான தேசியன். யார் சமூக சமத்துவத்தை வந்து உயர்த்தி பிடிக்கிறானோ அவன் தான் உண்மையான இந்திய தேசிய உணர்வை கொண்டவன். யார் பொருளாதார சமத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிறானோ அவன் தான் உண்மையான தேசிய. நீ வந்து ஹிந்தி மொழி பேசுவதனாலையோ இல்லை வேற ஏதோ ஒரு மொழியை பேசுவதனாலையோ நீ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான தேசிய உணர்வை கொண்டவன் என்று நம்ம சொல்ல முடியாது. அப்போ முதல்ல நீங்க டெஃபினேஷனே இல்லாம நீ ஆன்டி நேஷனல் இந்திய தேசியத்துக்கு எதிரானவர்கள் என்று நீ சொல்றனா, அப்ப இந்தியன்றவன் யாருன்னு ஒரு டெஃபினேஷன் முதல்ல சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கே இவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் அதனுடைய முகவரியில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கோட்பாடு இருக்கு பார்த்தீங்களா, பகுத்தறிவு கோட்பாடு, ஈக்வாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் லிபர்ட்டி, டெமோக்ரஸி, சாவர்னிட்டி, செக்குலரிசம், சோசியலிசம், இந்த கருத்துக்களுக்கு வந்து யார் வந்து உடன்பட்டு அந்த கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான இந்தியர்கள். அதன்படி பார்த்தா இன்றுதான் உண்மையான இந்தியர்களுக்கான ஒரு நற்செய்தி வந்திருக்கு. ஏனென்றால் இங்க வந்து அரசியல் நியதி காக்கப்பட்டிருக்கு, பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி என்பது காக்கப்பட்டிருக்கு. அப்போ எவ்ரி இந்தியன் ஷுட் செலிப்ரேட் திஸ் டே. நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நாடாளுமன்றத்தில் மோடி, அமித்ஷா, ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாரும் தொடர்ச்சியா வந்து சொல்றாங்க. நேற்று அமித்ஷாவும் மோடி சொல்றாரு, உங்களுக்கு என்ன மோடியின் உத்தரவாதம்னு நான் எழுதி கூட கொடுக்குறேன், ஒரு பிளாங்க் செக்ல கூட நான் கையெழுத்து போட்டு தர்றேன், உங்களுக்கு என்ன வேணும், நீங்க ஏன் என்ன நம்ப மாட்டீங்க, பிரதிநிதித்துவம் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையாது, தமிழ்நாட்டின் எம்பி சீட்டுகளினுடைய எண்ணிக்கை குறையாது, நான் உத்தரவாதம் தர்றேன் அப்படின்னு மோடி சொல்றாரு. அமித்ஷா என்ன சொல்றாரு, உங்களுக்கு 50% வந்து மொத்தமா எல்லா மாநிலங்களுக்கும் நாங்க உயர்த்த போறோம். அப்படின்னா தென் மாநிலங்களுக்கு 39 நாடாளுமன்ற தொகுதிகள் என்பது 59 மாறிடும், கேரளாவுக்கு 20 என்பது 30 வந்து மாறிடும், அதனால உங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையாது, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீங்க நம்புங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்றாங்க. இன்னும் குறிப்பா சொல்றாரு, இப்ப 7 தமிழ்நாட்டினுடைய தற்போது நாடாளுமன்ற எம்பிக்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க அப்படின்னா 39 சீட்டு, 7.8%. அது இந்த டீலிமிட்டேஷன் பண்ணா 7.23% அது உயரத்தான் போகிறது அப்படின்னு புள்ளி விவரத்தோட நேற்று அமித்ஷா வந்து பேசினாரு. அதாவது வாக்குறுதிகள் என்னவானா இருக்கலாம், ஆனா அங்க ஆட்சி என்பது எதன் அடிப்படையில் நடக்கும் என்றால் அது சட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். அந்த சட்டத்தில் உள்ள ப்ரொவிஷன்ஸ், சட்டம் என்ன சொல்கிறதுன்றபடி தான் வந்து அது நடக்கும். இந்த சட்டம் என்ன சொல்லுது, முக்கியமான வந்து அடிக்கோடிட்டு நம்ம படிக்கக்கூடிய இந்த சட்டம் ஒரு முக்கியமான லைன் என்ன அப்படின்னு கேட்டா, the government can form the delimitation commission based on the latest census available. அப்ப இன்னைக்கு இந்த சட்டம் நடைமுறை, இன்னைக்கு சட்டம் இயற்றப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அரசு கிட்ட இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சென்சஸ் ரிப்போர்ட் என்ன, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை அவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா 2011 தான். அப்ப 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி நீங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த 543 சீட் வந்து ஒவ்வொரு மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி நீங்க பிரிச்சிங்க அப்படின்னு கேட்டா என்ன வரும் அப்படின்னா, தமிழகத்துக்கு 61 சீட்டு வர வேண்டிய இடத்துல 50 சீட்டு தான் வரும்.
59 கிடையாது, அது பொய். அப்போ தமிழ்நாடுக்கு வந்து ப. சிதம்பரம் 46 தான் வருன்றாரு. அதாவது 11 சீட்டு வந்து குறையுது. இது வந்து நீங்க வந்து ஒண்ணு இல்லைங்க, யோகேந்திர யாதவ்னு சொல்லி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி நீங்க தொகுதி மறு வரையறை செய்யும் பொழுது இங்க 11 சீட்டு யார் இழக்கிறாங்கன்னா தமிழ்நாடு இழக்குது, 8 சீட்டை வந்து கேரளா இழக்குது, வெஸ்ட் பெங்கால் 3 சீட்டை இழக்குது. அப்போ இந்த சீட்டை இழக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் யாருன்னு பார்க்கணும். யாருன்னு பார்த்தா இவங்க எல்லாம் வந்து மொழி வழி மாநிலங்களா இருக்கிறாங்க. பஞ்சாபி மொழி உங்களுக்கு தெரியும், தொன்மையான மொழி. அதே போல தமிழ், மலையாளம், வங்காளம், ஒடியா. அப்போ இந்த மொழி வழி சப்நேஷனலிசமா இருக்கக்கூடிய இந்த மொழி வழி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இவர்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கை குறைகிறது. ஆனால் ஹிந்தி மொழி பேசக்கூடிய த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் என்று சொல்லக்கூடிய இந்தியை இதயமாக கொண்டு சொல்றாங்க இல்லையா, அந்த மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், இந்த மாநிலங்களுடைய சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, கிட்டத்தட்ட 4% இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு 4% குறையுது. அப்போ இதோடைய திட்டம் என்னவென்னா, ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 ஆண்டுகளாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்துத்துவ அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய தேசிய உணர்வை கட்டமைத்து இந்தியா முழுவதும் ஆட்சி பண்ணலாம் நினைச்சாங்க. அது முடியல. அப்புறம் ஹிந்தி மொழியின் அடிப்படையில வந்து ஒரு தேசிய உணர்வை கட்டமைச்சு அவங்க என்ன பண்ண இந்தியா முழுவதும் ஆட்சி பண்ணலாம் நினைச்சாங்க. இது எல்லாமே நடைமுறைக்கு செட் ஆகல. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா அரசியல்ல வந்து இந்த மாதிரி சட்டங்கள்ல வந்து சில சிக்கல்களை உருவாக்கி இந்த மாதிரி தொகுதி மறு வரையறையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு சாதகமான நிலைக்கு உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்ற உள்நோக்கம் தான் இதில் இருக்கே தவிர மற்றபடி வந்து இந்த 1 man 1 vote 1 value அனைவருக்கும் ஜனநாயக உரிமை சமமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக கருத்தாமல் எடுத்துக்க முடியாது. இப்போ இதில் இன்றைக்கு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவங்களும் கடுமையாக வந்து எதிர்த்தாங்க. வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானது, நீங்கள் தென் மாநிலங்களை ஒழிக்க பார்க்குறீங்க அப்படின்னு ராகுல் காந்தியும் பேசினார். ராகுல் காந்தி பேசும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறாரு. இந்தியாவினுடைய அரசியல் வரைபடத்தை மாற்றி அமைப்பதற்காக இதை செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொகுதி மறுவரையறை மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு இருந்தால் இந்திய பாராளுமன்றத்தினுடைய 2 முக்கியமான விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கும். ஒன்று, த கேரக்டர் ஆஃப் த பார்லிமெண்ட். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுடைய தன்மை இருக்கு இல்லையா, அது எவ்வாறு இயங்குதுன்ற தன்மை அது மாற்றப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன தன்மைன்னா, அதாவது ஏன் வந்து நாம் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் கொண்டு வராம பார்லிமெண்டரி சிஸ்டம் கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டா, இந்தியாவில் பல்வேறு மொழி பேசக்கூடிய பல்வேறு பண்பாட்டை பின்பற்றக்கூடிய பல்வேறு இனத்தை இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் இங்கே பிரதிநிதித்துவப்பட வேண்டும். இந்த பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தான் ஒரு சிறந்த ஜனநாயகம் வந்து இங்கே மலரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இவங்க பாராளுமன்றம் கொண்டு வராங்க. அதுதான் பாராளுமன்றத்துடைய தன்மை. மற்ற நாடுகள்ல அதிபராட்சி. ஆமா, அப்ப இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல இருக்கவங்களே இங்க மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா எங்கிருந்து என்னுடைய மொழி உரிமை பத்தி நான் பேச முடியும், என் பண்பாட்டு உரிமை பத்தி பேச முடியும், எனக்கான பொருளை ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வடகிழக்கு எடுத்துக்கோங்க, வடகிழக்கு மாநிலங்கள் இல்லாத ரிசோர்ஸஸ் தாங்க. இன்னைக்கு நினைச்சா கூட வடகிழக்கு மாநிலங்களில் 60,000 மெகாவாட் அளவு மின்சாரம் எடுக்க முடியும். ஆனால் ஏன் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் போக மாட்டுது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்கோ டூரிசம், இன்னைக்கு பூட்டான் வந்து டூரிசத்தில் வந்து பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறான். வடகிழக்கு மாநிலங்களில் இந்த எக்கோ டூரிசம் கொண்டு வடகிழக்கு மாநிலங்கள் பெரிய அளவில் முன்னேற முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மாநிலங்களில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் டு த சவுத் ஈஸ்ட்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய தென்கிழக்கு நாடுகள் கூட இப்போ தான் அதுக்கான ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப பொறுமையாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான பொருளாதார வளர்ச்சி என்பது மிகவும் குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுக்கான வளர்ச்சிக்கான ப்ரியாரிட்டி இல்லை. இப்போ அங்கே வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து ஒரு 60 MP சீட் அங்கே இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதியெல்லாம் இருக்கும். அப்போ இதுல இருந்து தான் நம்ம மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எம்பிக்கள் ஏதோ வந்து போறாங்க வராங்கன்றது கிடையாது. இந்த எம்பிக்கள் அடிப்படையில் தான் அரசியல் அதிகாரம் பங்கீடு கிடைக்குது. அந்த அரசியலில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பங்கீடு அடிப்படையில் தான் இங்க இருக்கக்கூடிய உனக்கான பொருளாதார வளர்ச்சி இங்க அமையும். அப்போ ரெண்டாவதுங்க பேலன்ஸ்னா என்ன முக்கியமான விஷயம், எது ஜனநாயகம்? இப்போ சீனாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னுட்டுனா அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. அப்போ இந்த பக்கம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால்
ஜனநாயக ஆட்சி இருக்குது இந்தியாவில்னு சொல்கிறோம். அப்போ ஜனநாயக ஆட்சிக்கும் ஒரு கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லா அரசியல் அறிஞர்கள் ஜனநாயகத்தில் வந்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய அங்கே ஒரு இடம் இருக்கும். அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனத்தை ஆளுங்கட்சியின் மீது வைக்கப்படும். அப்போ இந்த ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியினுடைய விமர்சனமும் ஆளுங்கட்சியினுடைய வந்து செயல்பாடுகளும் தான் ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு கொண்டு செல்லும்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு பேலன்ஸு. அப்போ இந்த பாராளுமன்றத்துடைய தன்மையும் மாறிவிடும். இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த சமம், இந்த எதிர்கட்சி மற்றும் ஆளுங்கட்சிக்கான இந்த சமமான ஒரு அதிகார ஒரு மோதல் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இயல்பை அது இழந்துவிடும். மக்கள் தொகை நாளுக்கு நாள் வந்து பெருகிட்டு இருக்குது. இப்போ என்னதான் தென் மாநிலங்கள் வந்து ஒன்றிய அரசு சொன்னபடி குடும்ப கட்டுப்பாடு செய்து இங்கே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி ஒரு வளர்ச்சி பாதையில் இங்கே எல்லாரும் இருந்தாலும், வட மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது இல்லையா? இப்போ அண்ணல் அம்பேத்கரும் வந்து சொல்கிறாரு இல்லையா, ஒரு மனிதன் ஒரு வாக்கு, அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்றவாறு தொகுதிகளை வந்து உருவாக்குறதுல என்ன தவறு இருக்க முடியும்? அந்த மனிதர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் தேவைதானே? இப்போ 8 லட்சம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ தென்னிந்தியாவில் ஒரு 8 லட்சம் 10 லட்சத்துக்கு வந்து ஒரு எம்பி சீட் இருக்குது அப்படின்னா, நார்த் இந்தியாவில் 20 லட்சம் 25 லட்சத்துக்கு ஒரு எம்பி சீட் இருக்கணுமா? இந்த ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இது வந்து சப்ஜெக்டட் டு சுச்சுவேஷன் தோழர். நீங்கள் அப்படியே முழுசாலாம் எடுத்துக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பூனா ஒப்பந்தம் தெரியும். பூனா ஒப்பந்தத்தில் காந்தி வந்து என்ன சொல்றாரு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செப்பரேட் எலெக்டேட் கொடுக்கக்கூடாது, தனி தொகுதிகள் கொடுக்கக்கூடாது, தனி தொகுதிகளை பிரிக்கின்ற முயற்சின்னு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அப்போ அம்பேத்கர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா சொல்றாரு. என்ன ஃபார்முலா சொல்றாருன்னா, சரி அப்படி இருந்துட்டு போட்டோம், அப்போ ஒவ்வொரு தலித் மக்களுக்கான தொகுதியிலும் 2 எலெக்ஷன் இருக்கும். முதல் எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்கள் மட்டுமே வாக்களித்து தனக்கான முதல் 5 நபர்களை தேர்வு செய்வாங்க. அந்த 5 நபர்கள்ல இருந்து தான் ஜெனரல் எலெக்ஷன்ல தலித் மக்களும் பிற சாதி மக்களும் ஒன்றாக சேர்ந்து நீங்க ஒரு பிரதிநிதியை எடுக்கணும்னு. அப்போ இங்க எங்க ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூன்னு இருக்கு. அப்போ உங்களோட ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ ஒவ்வொரு மாநிலங்களுடைய உரிமையும் பாதிக்கப்படாத அளவு இருக்கணுமா இல்லையா? அப்ப இந்தியாவுடைய மாநிலங்கள் ஆரம்பத்தில் எவ்வாறு உருவாக்கப்பட்டது தெரியுங்களா? முதல்ல உருவாக்கப்பட்டது எதன் அடிப்படையிலனா, நிர்வாகத்திறன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. இந்தியா என்பது மொழி அடிப்படையில் மாநிலங்கள் உருவாக்கல. ஏனென்றால் இந்தியாவை கட்டமைத்த இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற இந்திய தேசிய தலைவர்களுக்கு இந்தியாவை எப்படி நம்ம பிரிக்கணும், எவ்வாறு மாநிலங்களை உருவாக்கணும்ன்ற அப்போ அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா ஒரு ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என்ற ஒரு மிக பெரும் போராட்டம் நடக்குது. அதன் அடிப்படையில் மொழி அடிப்படையில் மாநிலங்களை நீ பிரிக்கணும்னு சொல்லி 1956 ஒரு சட்டம் பிரிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? ஒவ்வொரு மாநிலங்களும் ஏதோ இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட வரைபடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூலோக பகுதி நீ நினைக்க கூடாது. ஒவ்வொரு மாநிலங்களும் தனக்கான அரசியலை முன்னெடுத்திருக்கு. அது என்ன அரசியல்? தனக்கான மொழி உரிமை என்பது ஒரு அரசியல், தனக்கான பண்பாட்டு உரிமை என்பது ஒரு அரசியல், தனக்கான பொருளாதார உரிமை என்பது ஒரு அரசியல். உங்களோட ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ இருக்கலாம், ஆனால் அது எதை பாதிக்கக்கூடாதுன்னா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மொழி பேசக்கூடிய அந்த மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை அது பாதிக்காம இருக்கணும். இப்போ நீங்க கேரளம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேரளத்தில் இருக்கக்கூடிய முதல்ல இந்தியர்கள், ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சப்நேஷனலிசம் இருக்கு. என்ன? அவர்கள் மலையாளிகள், அவருடைய பண்பாட்டு தேவை என்பது வேற, அவங்களுக்கு ஓணமுக்கு லீவ் வேணும். அப்போ நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்துட்டு ஓணம்லாம் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு லீவ் கொடுக்கான்னு சொல்ல முடியுமா? இங்கே பொங்கலுக்கு ஒரு தடவை எக்ஸாம் வச்சாங்களா? ஆமா, எக்ஸாம் வச்சாங்களே. அப்போ என்னுடைய மொழி உரிமையை, என்னோட பண்பாட்டு உரிமையை நான் பாதுகாக்கணும் என்பது ஒவ்வொரு மாநிலத்தோட அரசியல் கோட்பாடா இருக்கு. அப்போ உன்னுடைய ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ இதற்கு அச்சுறுத்தலா வரக்கூடாது. அப்போ இங்க இருக்கக்கூடிய ரீஜனல் ஈக்வாலிட்டி, ரீஜனல் பொலிட்டிக்கல் ஒன் மேன் ஒன் ஓட் வேல்யூ வந்து அதுக்கு முரணா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணணும், நீயும் போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்து, இன்னும் 50 வருஷத்துக்கு எல்லாம் குழந்தைய கட்டு பண்ணு, குழந்தை பெற்றுக்காதீங்க, எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரியான மக்கள் தொகை வரட்டும், அப்போ பிரிச்சுக்கலாம். அப்போ இதுதான் இதுக்கான ஒரு முடிவாக வரும். இப்போ இந்த மசோதா இன்றைக்கு வந்து தோற்கடிக்கப்பட்டுருச்சு, ஆனால் இந்த ஆபத்து நீங்கி விட்டதா? இப்போதுல நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு இருக்கும் வரையில், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரையில் இது நமக்கு இந்த ஆபத்து நெருங்காதுன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியது. இது நீங்க ரொம்ப மிகையா வந்து சொல்ற மாதிரி இல்லையா? ஆமா தோழர், ஏன் திராவிட முன்னேற்ற கழகம்
அது மட்டும்தான் இதை சாதிச்சுது அப்படின்னு நீங்க சொல்றது இன்னைக்கு வேற எந்த முதலமைச்சர் இல்ல தோழர், திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஏன் சாதிச்சது அப்படின்னு நான் சொல்லல. அதாவது அவங்களை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லல. அவங்களுக்கு தான் 1947 இருந்து இதை செஞ்சு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த புரிதல் இருக்கு. வேற எந்த மாநிலத்திலாவது முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு கருப்பு கொடி ஏற்றி அந்த நகலை எரிச்சிருக்காரா? அதுக்கான தைரியம் இருக்கா? அதுதான் நம்ம அந்த பேட்டிலையும் பார்த்தோம். இதுக்கான அரசியல் புரிதல், இந்த அரசியல் புரிதலை கொண்டு போராட்ட களத்தில் நின்று சாதித்து மாநிலங்களுக்கான உரிமையை நிலைநாட்டிய அனுபவமும் ஆற்றலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேனே தவிர நான் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம தூக்கி பிடிக்கல. நமக்கான இன்னைக்கான ஒரு தேர்தல் நேரத்தில் கூட இல்லையா, நம்ம தொகுதிகளை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்ம தமிழக மக்களுடைய இப்போ நாளைக்கு இந்த எம்பி அது கூடுதலாக வருது, அது எல்லா கட்சிக்கும் தானே சாதகமாக வரப்போகுது இல்லையா? அப்போ தமிழக மக்களுடைய அரசியல் நலன் தான் முக்கியம்னு சொல்லி குரல் கொடுப்பது என்பது இருக்கு இல்லையா? அது நம்ம கண்டிப்பாக அதுக்கான பாராட்டுவதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஓகே, இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு ஒரு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டும் பொழுது இன்னொரு அச்சமும் வந்து எல்லோர்கிட்டையும் வந்து இருந்துச்சு. என்னன்னா, ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற வச்சு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணி முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய பரிந்துரைகளை கொடுத்துருக்குறாங்க. அது இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன்னாடி அந்த பரிந்துரைகள் இருக்குது. இப்போ இப்படி தொகுதிகளை மறுவரையறை செய்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு 29 அதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இனி அரசியல் எதிர்காலமே முடிந்து விடும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது இல்லையா? அது வந்து ஒரு நியாயமான ஒரு அச்சம் தானே. இன்னமும் அந்த முயற்சியும் அவங்க இன்னும் கைவிடலையே, ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது. இவங்களால இந்த டீலிமிட்டேஷன் பில்லையே பாஸ் பண்ண முடியலையே. அப்புறம் எங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்? நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை நடத்தி உங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதார மிச்சம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம ஏற்கனவே போன பதிவிலே நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ தேர்தலுக்கான பொருளாதார செலவை சுருக்குவது, அதை மிச்சப்படுத்துவது என்பது முக்கியமா, இல்லை நம்மளுடைய பகுதி சார்ந்த மாநிலம் சார்ந்த பண்பாடு மற்றும் பொருளாதார சமூக அரசியலுக்கான தேவை என்பது முக்கியமா, அதற்கான முன்னெடுப்பு என்பது முக்கியமா என்பதை மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் அதையும் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதுவும் அதையே நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கு இந்த மசோதா வாக்கெடுப்புக்கு வருவதற்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேசுறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, வடக்கு தெற்கு அப்படின்னு பேசி தமிழ்நாட்டை சார்ந்த எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் வந்து நாட்டை பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படின்ற ஒன்று சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் வடக்கு தெற்கு என இரண்டாக பிரித்து பேசுவது அதிகரித்திருந்ததை பார்த்து நான் கவலையடைந்தேன். எங்களை பொறுத்தவரை எந்த பிரிவினையும் கிடையாது. வடக்கிற்கு என்ன சலுகைகள் இருக்கிறதோ, என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே தான் தெற்குக்கும் கிடைக்கும். ஏன் லட்சத்தீவு போன்ற யூனியன் பிரதேசங்களுக்கும் எந்த குறைவும் இருக்காது, அதிகார பகிர்வை கொடுப்போம் அப்படின்னு அமித்ஷா நீங்க சொல்றாரு இல்லையா? இதையே இந்த இதற்கு நம்ம பதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கம், ஏன்னா அண்ணா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு அண்ணா சொன்ன காலத்தில் இருந்து இதே குரல் தான் பிரிவினைவாதிகள். அப்படி இல்லைங்க. இதுக்கு நம்ம எளிமையான ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி இருக்கு. அதாவது ஒன்றிய அரசாங்கம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் 2018 நினைக்கிறேன், 2017 அதில் உண்மையிலேயே இந்தியா என்பது இந்த மொழி அரசியலின் அடிப்படையில், நார்த் சவுத் அடிப்படையில் மாநிலம் பிரிஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு குறைந்தது 10 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மைக்ரேட் ஆகுறாங்க. இந்தியாவில் வந்து ரயில்வே டிக்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரயில்வே டிக்கெட் அடிப்படையில் சென்சஸ் எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கும் அதே போல் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் ஹை ப்ரொஃபஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் போகிறாங்க. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வடக்கு தெற்கு அப்படின்ற பிரிவினை இருக்குது அப்படின்னா, இதே ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்ட இந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு பிரிவினை இல்லை. அப்படி பிரிவினை இருந்திருந்தா மக்கள் இப்படி மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இதை விட வேறு சிறப்பான ஆன்சர் என்ன சொல்ல முடியும் இதுக்கு? ஆனால் இந்த வடக்கு தெற்கு இப்போ தென் மாநிலங்கள் உரிமையை பேசும் பொழுது, குறிப்பாக தமிழ்நாடு தன்னுடைய உரிமையை எப்பொழுதெல்லாம் பேசுகிறதோ அப்பெல்லாம் ஏன் வந்து பிரிவினைவாதிகள் அப்படின்ற முழக்கத்தை வந்து உயர்த்தி சொல்றாங்க, தேச விரோதிகள் அப்படின்னு? இந்த முழக்கம் என்பது மிகவும் பழைய முழக்கம். இதை நம்ம வந்து போன பதிவிலே சொல்லியிருக்கிறோம்.
எப்பப்பெல்லாம் ஒரு மாநிலம் வந்து மொழி உரிமையை பற்றியோ பண்பாட்டு உரிமையை பேசுவதோ அப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் வந்து அவங்கள வந்து ஆன்டி நேஷனல்ஸ், நீ வந்து பிரிவினைவாதி அப்படின்னு சொன்னாங்க. அந்த பயத்தை போக்கியது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த பயத்தை போக்கியது. அதை பற்றின ஒரு தெளிவான வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி அவங்க எழுப்பக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எடுபடாது. ஏன் எடுபடாதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தான் பேசக்கூடிய மொழியும் தான் பின்பற்றக்கூடிய பண்பாடும் தன்னுடைய மாநிலத்துக்கான பொருளாதார நலனும் தனக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை அவன் புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து இந்திய தேசியத்திற்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. மாறாக இவ்வாறு உரிமைகளெல்லாம் நம்ம அங்கீகரித்தது மூலமாக இந்தியா யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தை மிக மேலும் மேலும் அதை உயர்த்தி பிடிக்கிறது அப்படின்னு தான் நான் வந்து. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் இந்த பொருள் குறித்து விரிவாக கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.